Welcome to our daily inspiration YouTube channel. This video was sponsored by Genreefs.online. Genreefs.online is one of the review portal site. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோமியோ அண்ட் ஜூலியட் வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின ஒரு பிளே பற்றி தான் பார்க்க போகிறோம். இது இந்த பிக் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, இந்த பிக் வந்து ஒரிஜினலாக அந்த வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின அந்த இதிலேருந்து ஒரு காப்பி. இது வந்து கிஃப்ட்டுன்னு சொல்லி போட்டிருக்குப்பாங்க. ஓஏ நார்மன் போட்டு 7931 இது வந்து யாரோ அந்த கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓஏ நார்மனுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துருக்காங்க 31 அப்போவே. ப்ரிஃபேஸ் பார்த்துருவோம். திஸ் எடிஷன் ஆஃப் ரோமியோ அண்ட் ஜூலியட் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்டு இன் 1879 இஸ் நவ் த்ரோலி ரிவைஸ்டு அந்த கேம் the same general plan as its predecessors in the new series. While I have omitted most of the notes and textual variations, I have retained a sufficient number to illustrate the curious and significant difference between the first and second quarters. Among the many new notes are some calling attention to portions of the early draft of the play, some of them very bad, which Shakespeare left unchanged when he revised it. The references to Dowden in the notes are to his recent and valuable edition of the play, which I did not see until this of mine was on the point of going to the printer. The question on page 288 of the appendix is from his Shakespeare, his mind and art, which by the way was reprinted in this country at my suggestion. இந்த ப்ரிஃபேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரோமியோ ஜூலியட்டோட ஃபஸ்ட்டு பப்ளிஷன் வந்து எப்போ நடந்துச்சுன்னா 1817 நடந்ததாக சொல்கிறாங்க. இதில் வந்து கொஞ்சம் பேடான விஷயம்லாம் இருந்திருக்கு. அது ஷேக்ஸ்பியரை ரிவைஸ் பண்ணப்போவே அது கண்டுபிடிக்கலை, இப்போ நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு நியூ சீரிஸாக வந்து வெளியிட்ருக்காங்க. அதை இப்போ வாங்க நம்ம ரோமியோ அண்ட் ஜூலியட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேரக்டரை பற்றி ரெஃபர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரோமியோ வந்து ஹீரோ, அவருக்கு வந்து இப்போ 16 வயசு இருக்கும். ஜூலியட் வந்து ஹீரோயின், அவனுக்கு வந்து 13 வயசு. மாண்டங்கிறவர் வந்து ஃபாதர் ஆஃப் ரோமியோவோட அப்பா. லேடி மாண்டங்கிறவங்க வந்து ரோமியோவோட அம்மா. கேப்லெட் ஃபாதர் டு ஜூலியட்டோட ஃபாதர் இவர். லேடி கேப்லெட் வந்து ஜூலியட்டோட அம்மா. டைபால்ட்டுங்கிறவர் வந்து ஜூலியட்டோட கசினு. இன்னொன்று இருக்காங்கள்ல, மெர்கஷியோ பென்வோலியோ, அவங்க வந்து ரோமியோட ஃப்ரெண்ட்ஸு. ரோசலின் யார் கேட்டிங்கன்னா ரோமியோவோட ஃபஸ்ட் லவ்வர். ஃப்ரியர் லாரன்ஸ், அவர் வந்து சர்ச்சோட ஃபாதரு. அதுக்கு வந்து பாரிஸுங்கிற வந்து ஃபியான்சி டு ஜூலியட்டோட ஃபியான்சி. ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பற்றி பார்க்கலாம். ரோமியோ அண்ட் ஜூலியட்ங்கிற அந்த ப்ளே வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியரால் எழுதப்பட்ட ஒரு ப்ளே. அதை வந்து இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ரோமியோ இந்த ஹேண்ட்ஸம் யங் பாய்ன்னு போட்டு ஒரு டைட்டிலை பற்றி பார்ப்போம். ரோமியோ தான் இந்த கதையோட ஹீரோ. ஃபஸ்ட்டு வந்து இவர் வந்து மாண்டக் ஃபேமிலி. இவர் வந்து ஃபஸ்ட்டு யாரை லவ் பண்ணுவாங்கன்னா ரோஸ்லின் ஒரு யங் உமனை வந்து லவ் பண்ணுவாப்பில். அப்படி லவ் பண்ணும்போது வந்து அந்த ரோஸ்லின் வந்து கேப்லெட் ஃபேமிலி, மாண்டக் ஃபேமிலிக்கும் கேப்லெட் ஃபேமிலிக்கும் ஒரு பகையாகவே இருக்கும் எப்போ பார்த்தாலும். அதனாலேயே வந்து அந்த வெனிஸுங்கிற அந்த நகரத்தில் இந்த மாண்டக் ஃபேமிலி கேப்லெட் ஃபேமிலி அடிக்கடி வந்து சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப வந்து ரோமியோ வந்து ரோஸ்லினை வந்து லவ் பண்ண சொல்லி ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாப்புல. அப்போ வந்து ரோஸ்லின் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனாலேயே இந்த பிளேயில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரோட்டாகனிஸ்ட் வந்து சேடில் இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. சேட்னா ரொம்ப சோகமாகவே இருப்பார். அப்படி இருக்கிறப்ப வந்து மெர்கஷியோவும் பென்வோலியும் ரோமியோட ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ரெண்டு பேரும் என்னமா பண்ணுவாங்க, அந்த கேப்லெட் ஃபேமிலியில் வந்து ஒரு பார்ட்டி நடக்கும். அதுக்கு எப்படியாவது வந்து ரோமியோவை கூப்பிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஐடியா பண்ணி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. த என்டர் ஆஃப் கவுண்ட் பாரிஸ். கேப்லெட் வந்து ஒரு பெரிய பணக்காரர் அந்த வெனிஸில். இவர் வந்து ஜூலியட்டோட ஃபாதரும் கூட. அப்படி இருக்கிறப்ப கவுண்ட் பாரிஸுங்கிறவர் வந்து வாண்டடாக வராரு. இது மாதிரி நான் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. கவுண்ட் பாரிஸுங்கிறவர் வந்து ஏற்கனவே வந்து ஒரு கிங்டமில் வந்து ஒரு பெரிய போஸ்டிங்கில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பார் ஒரு கிங்குக்காக. அப்படி இருக்கிறப்ப சரி நம்ம பொண்ணை ஒரு பெரிய இடத்துக்கு கட்டி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவரும் ப்ராமிஸ் பண்ணியிருப்பார். யாருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாருனா கவுண்ட் பாரிஸ்க்கு வந்து இந்த மாதிரி வந்து என் பொண்ணை வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருப்பார். அதனால தான் கேப்லெட் வந்து அந்த பார்ட்டியவே அரேஞ்ச் பண்ணியிருப்பார். மீதி இருக்கிற ஸ்டோரியை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.